இப்ப நியூஸ்ல நம்ம பார்க்கும்பொழுது, ஒரு 12வது படிக்கிற ஒரு மாணவர் வந்துட்டு, மூச்சு திணறி இறந்திருக்காருன்றது வந்து நிஜமாவே ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அவரு வந்துட்டு யூடியூப பார்த்துட்டு, டயட் பிளான் வச்சு, அவர் வந்து யாரையுமே டாக்டர் கிட்டயோ, இல்ல வேற யார்கிட்டயோ வந்து நியூட்ரிஷியன் இருக்காங்க சொல்றத பத்தி, அவங்க யார்கிட்டயுமே கேட்காம இவரே வந்துட்டு சாப்ட்டுருக்காரு. அது எதனால வந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஜென்ரலா ஒரு விஷயம் சொல்லணும் அப்டின்னா, கண்டிப்பா நீங்க வந்து இந்த YouTubeல பார்த்துட்டு, இப்ப நான் சொல்றதையே கூட நீங்க வந்துட்டு யோசிச்சு பாருங்க. அதுல எத்தன உண்மை இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா வந்து நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட கேட்பாங்க, ஒரு பச்சை இலைய வந்து நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து யாரு சாப்பிடணும்? எப்படி சாப்பிடணும்? இந்த பிரச்சனை இருக்கவங்க சாப்பிடலாமா? அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. பியூட்டிக்காக என்னென்ன சொல்றாங்களோ, முடி வளர்றதுக்கும் நான் பார்க்குறேன். என்னென்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் அவங்க அப்ளை பண்ணணும்னு தான் நெனைக்கிறாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாதுங்க. அவங்க வந்து ஒரு ஜென்ரலா ஒரு கான்செப்ட் இது இருந்தா நீங்க இத போடுங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளதான். ஆனா நமக்கு வந்து அது செட் ஆகுமா? இந்த வயசுல நம்மளுக்கு இது இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சு பாருங்க. நானுமே வந்து சொல்றது வந்து நானே கண்டுபிடிச்சு நான் சொல்றதில்ல. நான் மாஸ்டர் கிட்ட படிச்சது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வச்சு தான் நான் வந்து இத பண்ணுங்கன்னு சொல்றோம் நம்ம.